ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பராக மணக்க மணக்க கதம்ப சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது சாதத்தோடு மட்டுமல்ல, இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குக்கரில் பருப்பு போட்டு எண்ணெய், சீரகம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நல்லா 2 விசில் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கட்டை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பூண்டு தட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இதோட நம்ம விருப்பமான காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதில் நம்ம குழம்புத்தூள் தான் சேர்க்க போகிறோம். குழம்புத்தூள் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச பருப்பு அதில் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டு புளி கரைசலும் உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான மணக்க மணக்க கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு மட்டுமல்ல, இட்லி தோசையோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. செஞ்சு கொடுங்க. பாய்.